நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை உலக பிரசித்தி பெற்ற சிறுவாபுரி முருகன் திருக்கோவிலிலே இன்றைக்கு நாங்கள் எங்கள் எடுத்த காரியம் வெற்றி பெற நேர்த்திக்கடனை செலுத்தி இருக்கிறோம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் முதல் படை வீடு தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு திராவிட மாடல் தீய சக்தி அரசு தடை செய்தது. நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் முருக பக்தர்களின் உரிமையை பறித்தது. இப்பொழுது திராவிட மாடல் திமுக அரசாங்கத்திற்கு பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழக அரசாங்கம் அமைந்திருக்கிறது. இந்த அரசாங்கமும் அதே பாணியிலே செயல்பட்டு அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்தார்கள். திருப்பரங்குன்றத்திலே தீபத்தூணிலே தீபம் ஏற்றக்கூடாது, தடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த திமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை உள்ளிட்ட அமைப்புகள் கொடுத்த அழுத்தத்தின் பேரிலே ஜோசப் விஜய் எப்படி முதலமைச்சரானாரு? திருப்பரங்குன்றம் முருகன் அந்த கோயிலுக்கு முன்னாடி திருச்செந்தூர் கோயில், அந்த கோயிலுக்கு போய் ஜோசப் விஜய் வழிபாடு நடத்தினார். தேர்தல் அவருடைய அந்த வெற்றிக்கு முன்பாக மூகாம்பிகை அம்மன் திருக்கோவிலுக்கு சென்றார். அவர் பக்தர்களோடு அனுசரித்து செல்ல விரும்புகிறார். ஆனா இந்த திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக உச்சநீதிமன்றத்துக்கு போனார்கள். இப்பொழுது எங்களுடைய பிரார்த்தனை பலித்தது. உச்சநீதிமன்றத்திலும் திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றுவதற்கு தடை இல்லை என அறிவித்திருக்கிறார்கள். அதற்காக சிறுவாபுரி முருகனுக்கு இன்றைக்கு தீபம் போட்டு நாங்கள் வழிபாடு நடத்தி இருக்கிறோம். விரைவில் நம்முடைய தமிழக வெற்றி கழக அரசு திருப்பரங்குன்றத்திலே நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துவதற்குரிய அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும். முருக பக்தர்களுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்கிற இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன். நேற்றைய தினம் சட்டசபையிலே மாண்புமிகு அமைச்சர் திரு வில்சன் அவர்கள் என்ன பேசுறாருன்னா, இந்த மாதிரி நான் ஒரு பான் கிறிஸ்டியனு, எனக்கு அன்பு மொழி, அறிவு மொழி, எல்லா மொழியும் எனக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, என்னுடைய பைபிள் சொல்லி கொடுத்திருக்கிறது. அதனால நான் தமிழை நான் இப்படிதான் உச்சரிப்பேன், நான் மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது என்னுடைய ஸ்டைல். அவர் கோபத்துல பேசுறாரா என்னன்னு எனக்கு தெரியல. இது ரொம்ப தப்பான ஒரு கருத்து. இந்த கருத்தை எப்படி சபாநாயகர், மாண்புமிகு முதலமைச்சர் இவங்கெல்லாம் அதை அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. இதுக்கு நேற்று தான் தமிழ்தாய் வாழ்த்தை தமிழக அரசு நிகழ்ச்சியிலே முதலில் பாடுவதற்கு தீர்மானம் நிறைவேற்றி தமிழ்தாய் வாழ்த்து கெத்துன்னு இருக்கிறார் ஜோசப் விஜய். இவர் என்னங்கிறாரு, நான் தமிழ் சரியா படிக்கவில்லை, நான் கிறிஸ்தவ முறையில நான் வளர்க்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு மத காழ்ப்புணர்ச்சியோடு அவருடைய மத நம்பிக்கையை நாங்க வரவேற்கிறோம். இப்ப நம்ம சபாநாயகர் இருக்காரு, அவர் மத நம்பிக்கை கிறிஸ்தவர், அதை நாங்க வரவேற்கிறோம். ஜோசப் விஜய் முதலமைச்சர் இருக்காரு, அவர் மத நம்பிக்கை தன்னை ஜோசப் விஜய்னே சொல்லிக்கிறாரு, வரவேற்கிறோம். ஆனா தமிழோடு அதை ஒப்பிட்டு தமிழை தரம் தாழ்த்தி, நான் தமிழ்ல சரியா பேச மாட்டேன், எழுத மாட்டேன், எனக்கு கிறிஸ்துவ மதம் அப்படி சொல்லி கொடுக்கலன்னு அது என்ன அர்த்தம்? இது மிகப்பெரிய தவறான முன்னுதாரணம். அவை குறிப்பிலிருந்து இந்த வார்த்தைகளை நீக்க வேண்டும். தமிழா கிறிஸ்தவமான்னு பேசினா அப்ப நீ கிறிஸ்டினா, அப்ப நீ தமிழன் இல்லையா? நான் பான் கிறிஸ்டினா பண்ண நீ தமிழனா இல்லையா? ஏற்கனவே உங்க அமைச்சரவையில 9 பேர் கிறிஸ்தவர்கள், உங்களுக்கு ஓட்டு போட்டது பூரா தமிழர்கள், உங்க ரசிகர்கள் எல்லாம் யாரு? தமிழர்கள். அமைச்சராகவும் சபாநாயகராகவும் உயர் அதிகாரிகளாகவும் கிறிஸ்தவர்கள் இந்த ஆட்சியில் இருக்கிறாங்க. நீங்க இந்த மதபேதம் பார்க்க கூடாது, நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இதை சபாநாயகர் உடனடியாக கண்டிச்சிருக்கணும். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவரை கூப்பிட்டு அறிவுரை சொல்லி இருக்கணும். அவர் என்னமோ அன்பு மொழி தான் நான் கத்துக்கிட்டு இருக்காங்கிறாரு. இவர் என்ன அன்பு மொழி கத்துக்கிட்டாரு? இவர் சொந்த சகோதரன் ஏதோ குடும்ப பிரச்சனை உருட்டுக்கடை எடுத்துட்டு போறாரு, அதான் அன்பின் மொழியா?
நீங்க ஜீசஸ் சொன்னதெல்லாம் பின்பற்றீங்களா? பைபிள் சொன்னதெல்லாம் நீங்க பின்பற்றீங்களா? ஒரு கணத்தை அடிச்சா மறு கணத்தை காட்டினார். எதுக்கு உருட்டு கடையோட போன நீ? ரொம்ப தப்பான ஒரு அவர் வில்சன் ஐயா அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் மரிய வில்சன் இல்லையா, அவர் உடனடியாக இது விஷயத்துல வருத்தம் தெரிவிக்கணும், மன்னிப்பு கேட்கணுங்கிற வேண்டுகோளை முன்வைக்கிறோம். அதுக்கு அடுத்தது நம்ம தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இப்ப 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அதை 59 நாடாளுமன்ற உறுப்பினர்களாக மாற்றுவதற்கு நரேந்திர மோடி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறார். அதனாலதான் திமுக காரங்க கூட நாங்க நிரந்தர நட்பும் இல்லை, நிரந்தர பகையும் இல்லை, அவங்க வெளிநடப்பு பண்ணி அநேகமா ஆதரிச்சிருவாங்க. ஏற்கனவே ராஜீவ் என்ன சொல்லிட்டாருன்னா, ராஜீவோட மகன் ராகுல் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இவங்க எல்லாம் எட்டப்பட்ட லிஸ்ட்ல சேர்த்திட்டாங்க, அதனால இவங்க இனி போய் காங்கிரஸோட எல்லாம் இருக்க மாட்டாங்க, இது தமிழ்நாட்டுக்கு நல்லது. அதனால மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களும் இந்த தொகுதி மறுவரையறை ஆதரிக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கு 20 MP எண்ணிக்கை ஜாஸ்தி கிடைக்குது, இதை ஆதரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறேன். அதே போல FCRA சட்டம், எல்லாம் வெளிநாட்டிலிருந்து பணத்தை வாங்கி கரப்பாம்பூச்சி கட்சி மாதிரி ஆளுக, கம்யூனிஸ்ட்கார மாதிரி ஆளுக உள்ளூர்ல ஒரு வளர்ச்சி திட்டத்தை நிறைவேற்ற விடுறதில்லை. வெளிநாட்டிலே இருந்து இந்தியாவின் வளர்ச்சியை சீர்குலைப்பதற்காக அவர்கள் திட்டம் தீட்டி செயல்படுகிறார்கள். ஆகவே FCRA சட்டம் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் வெளிநாட்டிலிருந்து பணத்தை வாங்கி ஸ்டெர்லைட் ஆலை எரிச்சானுங்க, கூடங்குளத்துல மின்சார உற்பத்தியை எதிர்த்தானுங்க, குளச்சல் துறைமுகத்தை தள்ளி வச்சாங்க மிஷினரிகள். அதனால தமிழ்நாட்டுக்கு FCRA சட்டம் ரொம்ப அவசியம். ஆகவே இந்த சட்டங்கள் எல்லாம் நல்ல விதமா நிறைவேறணும். காவிரி பிரச்சனையில பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்து தமிழக சட்டசபையில தீர்மானம் போடணும். ஏன் தெரியுமா? மேகேதாட்டு அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசாங்கம் அவங்க அந்த திட்டத்தை தாக்கல் செய்தார்கள். அந்த திட்டத்தை மத்திய அரசு நிராகரித்திருக்கிறது, அங்கீகரிக்கல. சுற்றுச்சூழல் அமைச்சகம் கிளியரன்ஸ் கொடுக்கல. மேகேதாட்டு அணை கட்டுவதற்கு கர்நாடகத்திற்கு அனுமதி கொடுக்காமல் நிறுத்தி வைத்திருக்கிறது மத்திய அரசு. அதனால நரேந்திர மோடிக்கு நன்றி சொல்லணும். அதே மாதிரி காவேரி ஆணையத்தை அமைத்தது, நடுவர் மன்றத்தை அமைத்தது அடல் பிகாரி வாஜ்பாய். அந்த நடுவர் மன்ற தீர்ப்பின்படி தண்ணீரை திறந்துவிடக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது காவேரி ஆணையம். இந்த நடவடிக்கை எல்லாம் இன்னைக்கு பிஜேபி ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. விவசாயிகளுக்கு ஆதரவா, தமிழகத்துக்கு ஆதரவா, இந்திய ஒருமைப்பாட்டின் பக்கம் நின்று நம்முடைய பிஜேபி அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நன்றி அறிவிப்பு தீர்மானம் போடணும்னு கேட்டுக்கிறேன் நரேந்திர மோடி. நன்றி. நீங்க தான் கேட்கறதா இருந்தா கேட்க வாழ்த்துக்கள். சாய் ரெடி வச்சு சொல்லுங்க. சாய் ரெடி வச்சு அண்ணா அண்ணா செய்த
இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இதில் அடிச்சிருங்க. நீங்க போங்க காராண்ட